ஸ்கூல் டிஃபனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் சப்பாத்தி மீந்து போயிருக்கோம். அதை வச்சு இன்னைக்கு கொத்து சப்பாத்தி பண்ணலான்ட்டு முடிவு பண்ணேன். கடகடன்னு பண்ணிடலாம். பேச்சுலர்ஸு, வீட்டில் இருக்க பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி நீட்டு வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் புட்டு போட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருந்தால் ஒரு 2, பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரு 2, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டிக்குன்னா வெங்காயம் வதக்கவே முடியாது. கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுவே பொன்னிறமாக வதக்கினாலும் எந்த ஒரு சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதுனால ஒரு பச்சை மிளகாய் போடும். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர். அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு, இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இதில் நம்ம கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கான உப்பு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா சப்பாத்தியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருப்போம். ரொம்ப போட்டால் கரைப்போம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அப்படியே கிரேவி மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் கொதிச்சோன்னா அந்த மசாலாவோட வாசனை, பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம முட்டை சேர்க்கலாம். வெயிட் பண்ணலாம். நல்லா கிரேவியாக கொதித்து எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை வச்சுருக்கோம். இதை இதில் போடலாம். இந்த கிரேவி பதத்தில் இருக்கும்போது நம்ம அந்த சப்பாத்தி கொத்து இதில் போட்டுடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் இதில் ஏறும். கிளறி விட்டுடலாம். வேணும்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நம்ம கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடுவோம்.
எல்லா இடத்துலையும் கலரிடுச்சிங்களா? கிளற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கலரி வச்சுங்களா, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது கொஞ்சம் அதெல்லாம் போன பிறகு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம். சுட கொத்து சப்பாத்தி ரெடி. ஒரு பசங்க கொடுத்தா பாக்ஸில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சப்பாத்தி காலையில் நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். மிச்சம் இருக்க சப்பாத்தியில் ஒரு 1/2 hour கூட ஆகாது. கடன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சோமா, போட்டோமா, தாளிச்சோமா, சப்பாத்தி கட் பண்ணோமா, இதில் போட்டோமா, ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.